கேஸ் சிலிண்டர் புக்கிங் தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம் அளித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிலிண்டர் டெலிவரி செய்த 25 நாட்களுக்கு பிறகு முன்பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எண்ணெய் நிறுவனங்கள் அளித்திருக்கும் விளக்கம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக தொடர்ந்து 4வது நாளாக வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய உற்பத்தியை எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு உபயோக சிலிண்டர் என்பது தட்டுப்பாடு இல்லாம பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே விளக்கத்தை வழங்கியிருந்தாங்க. இருந்த போதிலும் ஒரு சில இடங்கள்ல வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைக்க பெறுவதிலையும் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டுவதாகவும், தொடர்ந்து அந்த புக்கிங் நடைமுறை என்பது சிக்கலாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல ஒரு விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு இன்றி வழங்குவதில் முன்னுரிமை அடிப்படையில எண்ணெய் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் பதற்றம் கொள்ள வேண்டாம், தேவையின்றி முன்பதிவு செய்வதை திட்டமிட வேண்டாம் என்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம வீட்டு உபயோக சிலிண்டர்கள் டெலிவரி செய்யப்பட்ட நாளில் இருந்து 25 நாட்களுக்கு பிறகுதான் முன்பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு சூழல் என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், 25 நாட்களுக்கு பிறகே பொதுமக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம எண்ணெய் நிறுவனங்கள் நாளொன்றுக்கு தற்போது 50 லட்சம் எல்பிஜி சிலிண்டர்களை நிரப்பி நுகர்வோர்களுக்கு வழங்கி வருவதாகவும், அனைத்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை பெருக்கி இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தி தற்போது வழக்கத்தை விட கூடுதலாக 25% வரைக்கும் உற்பத்தி கூடுதலாக செய்யப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எண்ணெய் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல வீட்டு உபயோக சிலிண்டர்கள் புக் செய்வதில் பல்வேறு சிரமம் இருப்பதாகவும், தொலைபேசி எண்கள் செயல்படவில்லை எனவும் வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில இன்று காலை, அதாவது 10 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் ஸ்மார்ட் புக்கிங் முறையில சமையல் எரிவாயு புக்கிங் என்பது துவங்கி இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா எண்ணெய் நிறுவனங்களுடைய வாட்ஸ்அப் எண்கள், SMS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக புக்கிங் நடைமுறையை எளிமைப்படுத்தியிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. முந்தைய புக்கிங் செய்யப்பட்டு டெலிவரி செய்யப்பட்ட நாளில் இருந்து 25 நாட்களுக்கு பிறகாகத்தான் நுகர்வோர்கள் புக்கிங் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இதன் மூலமாக முன்வைத்திருக்கிறாங்க.